ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூர் ஸ்டைலில் ஒரு இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிற மாதிரி ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து அரைக்க தான் போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு சீரகம், வெந்தயம், வரமிளகாய், மல்லி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அது ஃப்ரை ஆகிட்டே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் சாம்பார்லேயும் இதோட டேஸ்ட் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சாம்பார் மசாலா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு அதை அது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கலாம், ஏன்னா இது அடி பிடிக்கும். ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பை அது கூட சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட சாம்பார் பார்த்திங்கன்னா நிறையவே வரும். நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால நிறையா சாம்பார் கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாம். குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பாருங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்.
சின்ன பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உள்ளே விட்டுட்டா அதோட வாசனை நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் திக்காகவே தான் வச்சுருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.